இதை பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஊர் உறவு எல்லாம் கூட்டி அவங்க ஆசீர்வாதத்தோடும் வாழ்த்தோடும் மேகலாவுக்கு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். இது வரைக்கும் மேகலா விஸ்வமும் எத்தனையோ கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தாண்டி அவங்க காதல்ல உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷ பிரிவு என்ன பண்ணிட போகுது? அவங்கள யாராலும் பிடிக்க முடியாதுங்க. என்னால முடியும். எஸ் மேன், ஐ வில் டூ தட். ஆமாண்டா, இதெல்லாம் சாதாரண விஷயம். இந்த மாதிரி எவ்வளவோ நான் பார்த்திருக்கேன். இப்போ ஆபீஸ்க்கு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக ஒரு ஷோரூம்க்கு வந்திருக்கு. ஒரு ½ அன் ஹவர்ல இங்க வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஐல் கால் யூ லேட்டர். பாய். எஸ் சார். இது என்ன மெட்டீரியல்? இது ரிச் மார்பிள் சார், லேட்டஸ்ட் டிசைன் மார்பிள். இது வந்து டீக்ல பண்ணிருக்கேன் சார். திஸ் இஸ் டீக். how much? 20,000. 20,000. நைஸ். ஓகே, இது கிளாஸ் இல்ல? எஸ் சார். ஓ, ஆன்டிக். ஃபைன். அங்க போலாமா? ஓகே சார். கம். ஓ, இல்ல சோஃபாவா? எஸ் சார். குட். இதெல்லாம் டீ குட் இல்லையா? எஸ், டீக்ல பண்ணது சார். கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்கீங்களா? பியூட்டிஃபுல். வாவ். ஃபேண்டாஸ்டிக். Cute. பேக் பண்ணுங்க. 1,800 சார். ஏய், நான் விலையை கேட்கல. ஐ லைக் இட். ஓகே சார். பேக் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். என்னப்பா ஆர்டர் பண்ணவங்க வந்துட்டாங்களா? சார், சார் வாங்கியிருக்காரு சார். வணக்கம் சார். ஹலோ. ஏற்கனவே இது ஆங்கில இந்தியன் லேடி வாங்கியிருக்காங்கப்பா. பில்லெல்லாம் போட்டாச்சு. ஆள் அனுப்புன்னு சொன்னாங்களே சார். சாரி சார், இது சேல்ஸ் ஆயிடுச்சு. புது புது ஐட்டங்களாக வந்திருக்கு. போய் பாருங்க. டேய், கூட்டிட்டு போய் காமிட்டேன். எஸ் சார். ஹலோ, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். பேக் பண்ணுங்க. சாரி சார், ஏற்கனவே பணம் வாங்கி பில்லெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் வேற ஏதாவது பெட்டர் பெட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சது தான் வேணும். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. கொடுங்க. அது எப்படி சார்? அதான் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேனே. சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஷோகேஸ்ல எதுக்கு வச்சிருக்கீங்க? தனியா எடுத்து பேக் பண்ண வேண்டியது தானே. யார் அதை இங்கே வச்சது? சார், பசங்க தான் சார். யார் அவங்க? சாரி சார், எங்கள் மிஸ்டேக்னே வச்சுங்க. இன்னும் நல்ல கிஃப்ட்லாம் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு பிடிச்சது இதுதான், வேற எதுவும் வேண்டாம். என்ன சார் நீங்க வில்லங்கமா பேசுறீங்க? சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். லுக், எனக்கு பிடிச்சது ஆசையா பேக் பண்ண சொல்லிருக்கேன். ஆக்சுவலா இதோட விலை 2,000 கூட தான். நான் 4,000 தரேன். பேக் பண்ணுங்க. என்ன சார் பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, இவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ கஸ்டமர் பார்த்தா என்னென்னமோ பேசுறீங்க. இங்க பாருங்க சார், எங்க கடையை பொறுத்த வரைக்கும் பணத்தை விட கஸ்டமரும் சுயமரியாதை தான் முக்கியம். இஷ்டம்னா வாங்க, இல்லாட்டி போங்க. டேய், கிஃப்ட் பேர் எடுத்து பேக் பண்றேன். பேக் பண்ணிடுறேன். முதல்ல எடுத்து பேக் பண்ணி தொலை.
என்ன சார் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், கை தவறி விழுந்துருச்சு. வேணுக்கு தானே பண்ணீங்க? ஏய், நீ அனாவசியமா பேசாத. அதான் கை தவறி விழுந்துருச்சுன்னு சொல்றேன்ல, இதுக்கு என்ன விலையோ கொடுத்தது. ஓஹோ, சாமர்த்தியமா பேசுறோம் நினைப்பா? மனுஷனா? Look, அங்க என்ன போர்டு எழுதி வச்சிருக்கு? என்ன எழுதிருக்கு? Broken things considered to be sold அப்படின்னு போர்டு எழுதி வச்சிருக்கீங்களா? கவனக்குறைவா உடைச்சிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்தா க்ளீன் பண்றேன். சரிங்க சார். ஏய், இதை பேக் பண்ணு. எதுக்கு சார்? ஏய், அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இதுக்கு நான் பணம் பே பண்ணிருக்கேன். பேக் பண்ணி கொடு. ஏய், சீக்கிரம் பேக் பண்ணி கொடு. டைம் ஆச்சு. எப்படி இருக்கந்தாலும் சரி. சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அனிதா, யார்? மேகலாவா? வா வா வா. ஹாய். ஹாய், வா வா வா. ஏய் கீர்த்தனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டிஃபன் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு, ஒன்றும் வேண்டாம். ம். அப்புறம் என்ன, ரொம்ப நாள் ஆளை காணோம்? படிப்புல ரொம்ப பிஸியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா, சும்மா ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன மேகலா, இவ என்ன இவ்ளோ அழுத்துக்கிறா? அவளுக்கு என்ன, நல்லா படிக்கிறாள்ல, அதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஏ, அந்த போட்டோ கேட்டேனே. இந்தா, இதுல போட்டோஸ் இருக்கு. இது இது okay. அப்ளிகேஷன். என்ன, நீ வேலை கிளம்பிட்டு இருக்கியா? பின்ன நான் தனி ஆள் இல்ல. காலையில எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. கொஞ்ச நாள்ல நீயும் ஆஃபீஸ் போக தானே போற, அப்ப தெரியும். எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இல்ல அனிதா, எனக்கு வேலைக்கு போறதுனால எந்த கஷ்டமும் இல்ல. இந்த வேலைன்னு இல்ல, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கும் போது என்னோட எல்லா கவலையும் பறந்து போயிடும். என் அம்மா சிரிச்சா போதும், என்னோட கஷ்டம் எல்லாம் போயிடும். என்ன மேகலா, நான் ஏதோ கேஷுவலா சொன்னா அதை போய் நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எதுக்கு சொன்னேன்னா, காலையில எழுந்ததுல இருந்து ஒரே டென்ஷன் பரபரப்பு இப்படியே இருக்கும். ஏங்கா, பேசாம நீங்களும் கிராமத்துல இருந்து ஒரு 6ஆவதோ 7ஆவதோ படிச்ச கை கடக்கமான சொல்ற பச்செல்லாம் கேக்குற ஒரு பையனா பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? உங்களுக்கு வேலை சுமையெல்லாம் இருக்காது பாருங்க. ஆமாண்டிமா, அந்த மாதிரி தான் ஏதோ தேடிட்டு இருக்கேன். ஒன்னும் மாட்ட மாட்டேங்குதே. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? விடு விடு, அவ கிண்டல் பண்ணாம யாரு கிண்டல் பண்ண போறா? சரிக்கா, நான் கிளம்புறேன். பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை பார்த்துட்டு அப்படியே காலேஜ் கிளம்புறேன். சரி. ஓஹோ, அப்ப நீ உன் ஃப்ரெண்ட பார்க்க தான் வந்த, என்ன பார்க்க வரல? ஐயோ அக்கா, சத்தியமா உங்களை பார்க்க தான் வந்தேன். போற வழியில என் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்படியே அவளை பார்த்துட்டு போவேன், அவ்வளவுதான். சரி சரி, போற வழியில நீ சொன்ன மாதிரி 7ஆவது 8ஆவது ஏதாவது பையன் இருந்தா அனுப்பி விடு. அனுப்புறேன். வரேன்க்கா. பை பை. என்னது இது கவர்? என்ன போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு? எதுக்கு இந்த போட்டோ? இன்னைக்கு விஸ்வமோட பிறந்த நாள். அத்தை விஸ்வத்தை பார்க்க போனப்போ உன் பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. மேகலாவோட போட்டோ வேணும்னாரா, அதான். விஸ்வ எனக்காக எவ்வளவோ வருஷம் காத்திருந்து அந்த தியாகுவை கொலை செஞ்சுட்டு இப்போ ஜெயில இருக்காரு. அவர் மட்டும் வெளியில இருந்தாருன்னா என் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். இப்ப அவர் ஜெயில இருக்காரு, நான் வெளியில. அவருக்கு பிறந்தநாள் கிஃப்ட்னு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அதான் என் போட்டோ. விடு மேகலா, அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல்ல. விஸ்வம் சீக்கிரம் வெளியே வந்துருவாரு, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா அமையும். அனிதா,
எனக்கு இந்த வேலை எப்படியும் கிடைச்சிரும்ல? நீ கவலைப்படாத மேகலா. ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவர் மூலமா சொல்லி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி கிடைச்சிரும். வா கிளம்பலாம். ம் ஏய், விஸ்வத்தை நான் கேட்டதா சொல்லு. ம் சரி, இந்தா வச்சுக்கோ. ம். உள்ள வாங்கம்மா. திவா, பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா. துர்கா, பையனை பார்க்கறேன்னு வீடு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன தயக்கம்? உள்ள போ. என்னம்மா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்கம்மா. போ துர்கா. ப்ளீஸ்மா. ம். உட்காருங்கப்பா. உட்காருங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாப்பா. உட்காருங்களாம்மா. என்ன துர்கா, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? அவனுக்கு பிடிச்சதுனால தானே தனி கொடுத்தன வந்திருக்கான். எல்லாம் நம்மளை எதிர்பார்த்தா நடக்குது. அவன் வீட்டுக்கு வந்திருக்கோம், அவனை அப்செட் பண்ற மாதிரி பேசாத. என்ன ஏதோ ஸ்மெல் வருது, ஏதோ தீஞ்சு போன மாதிரி வாசனை. தோசை வச்ச. ஐயோ கடவுளே, என்னடா இதெல்லாம்? எங்கடா உன் பொண்டாட்டி? இதெல்லாம் அடுப்படிக்கிட்டு வந்து நீ செஞ்சிருக்கியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? கேக்குறல்ல, எங்கடா உன் பொண்டாட்டி? அவ வேலைக்கு போயிருக்காம்மா. என்னது, வேலைக்கு போயிருக்காளா? ஓ, அந்த மகாராணி வேலைக்கு போயிட்டு வருவா, நீ காஃபி போட்டு தோசை சுட்டுட்டு காத்திருக்கணுமா? வெக்கமா இல்ல உனக்கு? அங்க இருந்தா என்னால தொந்தரவு, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு உன்னை தனியா கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறாளா? பாத்தீங்களா கூத்த? இவனை நம்ம எப்படி வளர்த்தோம்? இவன் சட்டையை கூட நீங்க தானே அயன் பண்ணி கொடுப்பீங்க. ஒரு சின்ன வேலையாவது செய்ய விட்டுருப்போமா? இப்ப என்னடானா இந்த வீட்ல எல்லா வேலையும் இவன் தான் செய்யறான் போல இருக்கு. இல்ல துர்கா, அப்படியெல்லாம் இருக்காது. அட நீங்க வேறங்க, இந்த வீடு இருக்கிற லட்சணத்தை பார்த்தா தெரியலையா? இவன் தாங்க எல்லா வேலையும் செய்யறான். அந்த மகாராணிக்கு
இவனை நாட்டாம பண்ற வேலை மட்டும்தான் போல இருக்கு. ஏண்டா அவளை வேலைக்கு போக வேண்டான்னு அவங்க வீட்டுலதான் சொல்லியாச்சே, அப்புறம் அவ எதுக்கு வேலைக்கு போறா? கொழுப்பு தானே. மா இல்லைம்மா, நான் தான் அவளை வேலைக்கு போக சொன்னேன். அடேங்கப்பா, பொண்டாட்டிய விட்டு கொடுக்கறானா பாத்தீங்களா? இவன் தாங்க அவளுக்கு இடம் கொடுத்து ஏத்தி விட்டுருக்கான். அதனாலதான் அவ ரொம்ப ஏறி போய் ஆடுறா. ஏண்டா இப்படி கோழையா இருக்க? அவ இஷ்டத்துக்கு ஆடுறாளே, அவளை யாரு அடக்கிறது? யாராவது ஒருத்தர் பேச்ச கேக்குறாளா? அவளை அடக்க மாட்டியா நீ? அடக்கடக்குன்னு எனக்கு புரியல, என்ன பண்ண சொல்றீங்க? இழுத்து போட்டு அடிக்க சொல்றீங்களா? திவா, பாத்தீங்களா பாத்தீங்களா இவன் பேசுறத? அவளை சொன்ன உடனே எவ்வளவு கோவம் வருது பாருங்க. டேய், நீ இப்படியே இருந்தீனா அவ எந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்டா. நீ தாண்டா அவளை கெடுத்து வச்சிருக்க. துர்கா, திவாவை திட்டுறதுக்கா நம்ம வந்திருக்கோம்? சந்தோஷமா பேசத்தானே வந்திருக்கோம். இந்த நிலைமையில இவனை பார்த்தா எனக்கு எப்படிங்க சந்தோஷம் வரும்? இதுக்கு தான் நான் இங்க வர மாட்டேன்னு. வாங்க போலாம். இவனாச்சு இவன் பொண்டாட்டியாச்சு, நமக்கு இங்க என்ன வேலை? மா ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? டேய், என் புள்ள பசியோட வர்றப்போ அவனுக்கு சாப்பாடு போட ஆள் இருக்கணும். நீ ஏன் தனியா பொங்கி திக்கிறத பார்க்க என்னால முடியலடா. இத பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? ஒரு பொட்டு புள்ளைய கட்டி கொடுத்தவ கூட என்ன மாதிரி சங்கடப்பட மாட்டாடா. உன்னை அந்த சக்திக்கு கட்டி கொடுத்து நான் தினம் தினம் அழறேன்டா. அவன் உன் தலையில என்ன மிளகா அரைச்சாலும் அதை நீ சந்தோஷமா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டடா. அவ ஆம்பளையாவும் நீ பொம்பளையாவும் பிறந்திருக்கணும். மாறி பிறந்துட்டீங்க. நீங்க வாங்க. துர்கா, நான் வரேன்ப்பா. Come on, Shakti. வா சக்தி. இதா நம்ம புது கிளையண்டோட வீடு. சிட்டில புதுசா ஒரு மொபைல் ஷோரூம் ஆரம்பிக்க போறாரு. அவனோட அட்வர்டைசிங் ப்ரொமோஷன் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காரு. உள்ளவா. ஹலோ ஹலோ, எனிபடி இஸ் தேர்? ஹலோ சார்,